புரட்சிக்காக வாசிப்போம் என்ற தொனிப்பொருளில் தேசிய வாசிப்பு மாத இறுதி நாள் நிகழ்வான பரிசளிப்பு விழாவும் அதிதிகளை கௌரவிக்கும் நிகழ்வும் நேற்று 30ஆம் தேதி வாகரை கலாச்சார மத்திய நிலையத்தில் நடைபெற்றது. கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச சபையின் தவிசாளர் கதிர்காமத்தம்பி தெய்வேந்திரன் தலைமையில் நடைபெற்ற மேற்படி நிகழ்வானது சபையின் ஆளுகைக்குட்பட்ட பொது நூலகங்கள், வாசிப்பு நிலையங்கள் மற்றும் வாசகர் வட்டம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது பிரதேச பாடசாலைகளுக்கிடையில் வாசிப்பு தொடர்பாக நடாத்திய பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. சிறந்த வாசகர்கள் கௌரவிக்கப்பட்டனர். வாகரை பிரதேச சபையின் பொது நூலகத்தின் நூலகர் கே. ருத்ரன் தவிசாளரினால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தவிசாளர் பொது நூலக உத்தியோகத்தர்களினால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதே போன்று சபையின் செயலாளர் உள்ளிட்ட கலந்து கொண்ட அதிதிகளுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் மாங்கேணி, வாகரை மற்றும் கதிரவழி ஆகிய வளைய நூலகங்களின் சேவையை பாராட்டி நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் நூலக பாவனை, வாசிப்பு தொடர்பான விழிப்புணர்வு, நாடகம், பேச்சு என்பவற்றுடன் கலை கலாச்சார நிகழ்வுகள் அரங்கை அலங்கரித்தன. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலக பிரதேச செயலாளர் கே. அமலினி கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக பிரதேச சபையின் செயலாளர் TSP குயின்ரஸ், சுகாதார வைத்திய அதிகாரி HMT சஜிந்தர், வாகரை வேல்விஷன் முகாமையாளர் A. ரவீந்திரன் மற்றும் ஆசிரிய ஆலோசகர் A. ஜெயரஞ்சித் ஆகியோருடன் கௌரவ அதிதிகளாக பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தனர்.